எனக்கு ஒரு பக்கம் அந்த விலங்குகளோட நிலைமையை பார்த்தா சோகமா இருந்தாலும், இந்த மாதிரி தங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு கூட ஒரு சமூக பொறுப்புணர்வோட இதை பண்ற மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாவும் இருக்கும். இவங்கள மாதிரி தெருக்கு 4 பேர் இருந்தாலே எல்லா விலங்குகளையுமே நம்ம காப்பாற்றலாம். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் விலங்குகளை தொல்லையா பார்க்கறது. இன்னைக்கு நம்மளோட வளர்ந்து வந்த நம்ம சமூகத்துல நம் மனிதர்களால கொண்டு வரப்பட்டதுதான் நாய்கள், பூனைகள். இன்னைக்கு நம்ம தெருக்கள்ல விட்டுட்டோம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல. இன்னைக்கு நம்ம தொல்லையா பார்க்க ஆரம்பிச்சதுனால என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட குரூவலா இருக்கிறது. நீங்க ஒரு நாய் ஆஸ்பத்திரி கொண்டு போலனா பரவாயில்ல, ஆனா அந்த அனிமல் வேற ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போற நிலைமைக்கு நீங்க உள்ளாக்கிடுறீங்க. ஒரு கல் எடுத்து அடிக்கிறது, அந்த விலங்கு விஷம் வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது தொல்லையா பார்த்து அனிமல்ஸ்க்கு விஷம் வைக்கிறது எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்பதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனிதர்கள் விலங்குகளுக்கு உதவி பண்ணலனா கூட உபத்திரம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். நீங்க இன்னைக்கு இங்க கொண்டு வரவங்கள பார்த்து என்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டீங்க. எத்தனை பேர் இந்த விலங்குகளை பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கணக்குல எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு.